ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கூடாரவல்லி வைஷ்ணவ திருத்தலங்களில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 27ஆம் நாள் கூடாரவல்லி வைபவம் நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் ஆண்டாளை தரிசித்தால் மனம் போல மாங்கல்யம் அமையும், பிரிந்த தம்பதியர் கூடுவார்கள் என்பது ஐதீகம். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளுக்கு 4 அடியில் மயில் இறகுகளால் ஆன பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். மாதங்களில் சிறந்தது மார்கழி, அதை தனுர் மாதம் என்றும் போற்றுகிறோம். மார்கழி மாதம் தேவர்களின் நேரமான விடியற் காலையில் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பக்தியுடன் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் 1000 ஆண்டுகள் பகவானை வழிபாடு செய்த பலன்களை தனுர் மாதமான மார்கழி மாத ஒரு நாள் வழிபாட்டில் கிடைக்கப் பெறுகிறார்கள். மாதம் முழுவதும் வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது கணக்கில் அடங்காது. சிவபார்வதியின் அருளை பெறுவதற்காக திருவெம்பாவையையும், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அருள் பெறுவதற்காக திருப்பாவையையும், மார்கழியில் அதிகாலையில் பாராயணம் செய்பவர்களுக்கு இறை அருள் விரைவில் கிட்டும். ஆண்டாள் அருளை செய்த 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவையை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உகந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் பாடி 27ஆம் நாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எனும் பாடலை பாடி மூட நெய் பெய்து முழங்கை வழி வார என்றபடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார வடிசல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது நலமளிக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்று தன் 27வது பாசுரத்தில் கண்ணனை நினைத்து பாடியுள்ளார். கூடாரவல்லி என்று சிறப்பித்து கூறப்படும் இந்த நாளில் குறிப்பாக வைஷ்ணவர்கள் சிறப்பாக நெய்வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் என்னும் அக்கார வடிசல் செய்து வழிபடுவார்கள். பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்து படைப்பதாக கள்ளழகர் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறாள். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. பின்னாளில் வந்த எம்பெருமானாராகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டு ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே அக்கார வடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 27ஆம் நாள் கூடாரவல்லி வைபவத்தின் போது 120 லிட்டர் பால், 15 கிலோ கல்கண்டு, கிலோ கணக்கில் முந்திரி, பாதாம், அரிசி, உலர்ந்த திராட்சை என எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்டக்காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசலும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. திருமணமாகாத பெண்கள் தாங்கள் விரும்பும் நல்ல மணமகனை பெறுவதற்கும், திருமணமான பெண்கள் கணவனுடன் நல்ல அன்பு கொண்டு குடும்பம் நடத்தவும் இன்றைய தினம் ஆண்டாளை வணங்கலாம். கூடாரவல்லி என்று பெருமாள் கோயில்களில் முழங்கை வழிய நெய் ஒழுகுமாறு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிப்பார்கள். இன்று பெருமாளை தரிசித்து பிரசாதம் பெற்றால் கன்னியர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்தில் நல்ல கணவன் கிட்டுவார் என்பது ஐதீகம்.